ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே முறுமுறுப்பான கோதுமை போண்டா தான் செய்ய போகிறாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்குறாங்க. அது கூடவே 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துருக்குறாங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறாங்க. கொஞ்சமாக பேக்கிங் சோடாவும் சேர்த்துருக்குறாங்க. அது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துருக்குறாங்க. இப்போ மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்துருக்காங்க. சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாவை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அது கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்குறாங்க. கொஞ்சமாக சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ எல்லாமே நல்லா சேர்ந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க, கலந்து கொடுத்துக்கலாம். இடையில தண்ணி சேர்த்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. மாவு வந்து நார்மலாக திக்காக இருக்கிற மாதிரியும் தண்ணியாக இருக்கிற மாதிரி இல்லாமல் நடுப்பதத்தில் இருந்தாலே கரெக்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நான் பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்குறாங்க. இப்போ இதில் சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப பெரிய சைஸ் இல்லாமல் நார்மலாக சின்ன சைஸ் அளவுக்கு உருட்டி போட்டுக்கலாங்க. அப்போ தான் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக வெந்து வரும். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளோவிலே இருக்கட்டுங்க. இப்போ பாருங்கள், ஒரு பக்கமாக நல்லா வெந்து வந்திருக்குது, மேலே எலும்பி வந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம பரட்டி போட்டுக்கலாங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கோதுமை மாவு போண்டா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.